வணக்கம், நான் உங்க அப்துல் நபீல். இன்னைக்கு என் கூட படிச்ச ஒரு சகோதரி, ஒரு ஃப்ரெண்டை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச போறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சின்னு வாழ்க்கையே அர்ப்பணிச்சா. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன், குழந்தைங்க, மாமியார், மாமனார்னு வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் அவங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு அவங்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. எத்தனையோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங்லயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இருக்கிற ஃபங்க்ஷன்லயோ இல்ல ரீயூனியன்லயோ கூப்பிடும் போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி, என் குழந்தைங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, என் ஹஸ்பண்டுக்கு நான் குக் பண்ணோம், என்னுடைய மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, என் மாமியாரை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி எந்த ஒரு ஃபங்க்ஷன்லயும் கலந்துக்கிறது கிடையாது. எப்பவுமே புருஷன், பிள்ளைங்க, மாமனார், மாமியார், அப்படியே அவள் லைஃப் போயிட்டு இருந்தது. சில வருஷங்களுக்கு முன்னாடி அவளுக்கு கேன்சர் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணாங்க. நான் போன் பண்ணி பேசினேன். பேசும்போது அவளுக்கு உடம்பு சரியில்லைன்றத பத்தி அவளுக்கு கவலையே இல்லை. என் வீட்டுக்காரருக்கு ஒரு டீ கூட போட தெரியாது நபீல், என் பிள்ளைங்களை யார் பாத்துப்பா, வயசான என் மாமியாரையும் மாமனாரையும் யார் பாத்துப்பா, நான் போயிட்டேனா அப்படின்ற கவலை தான். சில மாதங்களுக்கு முன்னாடி எங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் வந்தது, ஷீ இஸ் நோ மோர், ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு. ஷாக். இப்படி லைஃப் ஃபுல்லா எந்த சந்தோஷமே பார்க்காம, கல்யாணத்துக்கு முன்னாடி பெற்றோர்களுக்கும் தம்பிக்காகவும் தங்கச்சிக்காகவும் உழைச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் மாமனாருக்காகவும் மாமியாருக்காகவும் உழைச்சு எந்த சந்தோஷமும் பார்க்காம இப்படி போயிட்டாலேன்னு ஒரே கவலை. எனக்கு 2-3 நாள் தூக்கமே வரல. சில நாட்களுக்கு முன்னாடி அவர் வீட்டுக்காரருக்கு நான் போன் பண்ணியிருந்தேன். அவரு நல்ல நண்பர் தான். சரி, ஒரு நலம் விசாரிப்போம், அவங்க ஃப்ரெண்டு இல்லாத துக்கத்துல இருப்பாரு, எப்படி மேனேஜ் பண்றாங்க, ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்போம் அப்படின்னு நான் போன் பண்ணியிருந்தேன். போன் எடுக்கல. நான் நினைச்சேன் இன்னும் அந்த துக்கத்திலேருந்து வெளியே வரல போல இருக்கு அப்படின்னு. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எனக்கு திருப்பி போன் பண்ணாரு என் ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்ட். போன் பண்ணி, சாரி நபீல், நான் கிளப்ல டென்னிஸ் ஆடிட்டு இருந்தேன், அதனாலதான் போன் அட்டன் பண்ண முடியல, எப்படி இருக்க அப்படின்னு. எப்பவும் பேசுறத விட இன்னும் சந்தோஷமா தான் இருந்தது அவருடைய குரல். நான் விசாரிச்சேன், பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில், நான் ஒரு வேலைக்கு ஆளை போட்டுட்டேன், வீட்டு வேலையெல்லாம் அந்த வேலைக்காரங்க பாத்துக்கிறாங்க, பிள்ளைங்க இப்ப அவங்க வேலையை அவங்க பாத்துக்கிறாங்க, பெற்றோர்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல அவங்களுக்குன்னு தனியா ஒருத்தரை போட்டிருக்கேன், கொஞ்சம் செலவு அதிகம் தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொன்னார். இத கேட்டுட்டு உண்மையாவே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என் ஃப்ரெண்டோடைய வீட்டுக்காரரையோ இல்ல அவங்க குடும்பத்தாரையோ நான் குறை சொல்ல மாட்டேன். என் ஃப்ரெண்டு, என் சகோதரி மாதிரி உள்ள என்னுடைய ஃப்ரெண்டு, என் கூட படிச்ச என் ஃப்ரெண்டை தான் நான் குறை சொல்லுவேன். நம்ம இல்லாம எதுவுமே நடக்காதுன்னு நினைச்சு, நம்ம இல்லனா இவங்க என்னதான் ஆவாங்களோன்னு நினைச்சு அவருடைய வாழ்க்கையே வீணாக்கிட்டாலே, ஒரு சந்தோஷத்தையும் வாழ்க்கையில பார்க்கலையே, எங்கேயுமே போலையே. ஃப்ரெண்ட்ஸ பாக்கிறதுக்கு போறது இல்ல, ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறது இல்ல. ஆனா அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, ஃப்ரெண்ட்ஸோட பழகிறது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறது, சினிமாக்கு போறது, ஒரு பீச்சுக்கு போறது, ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பா போறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆசை. ஆனா எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இப்படி அவளும் வாழ்க்கையில அவளும் லைஃப போக்கிக்கிட்டாலே. எதுக்காக என் ஃப்ரெண்டோடைய கதையை இன்னைக்கு சொன்னேன்னா, இது முக்கியமா இது கேட்டுட்டு இருக்கிற எல்லா சகோதரிகளுக்காக தான் இந்த என் ஃப்ரெண்டுடைய கதையை நான் சொல்றேன். சகோதரிகளே, வாழ்க்கைன்றது ஒரே ஒரு வாழ்க்கை. நீங்க இருந்தாலும் இல்லனாலும் எல்லாம் நடக்க வேண்டியது நடக்கதான் போகுது. நீங்க இல்லனா எதுவும் நடக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. எல்லாம் நடக்கும். சில நேரங்கள்ல இல்லனா இன்னும் நல்லாவே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, உங்களுடைய சந்தோஷத்தை நீங்க பாருங்க, உங்களுக்கு என்னென்ன ஆசைகளோ அதை நீங்க செய்யுங்க. வயசானதுக்கு அப்புறம் செய்ய முடியாது. வெறும் புருஷன், பிள்ளைங்க, மாமனார், மாமியார், அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு உங்க வாழ்க்கையை நீங்க வீணாக்கிடாதீங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையும் உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. திருப்பி ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், லைஃப்ன்றது ஒரே ஒரு லைஃப் தான். உங்களுக்காகவும்
நேரத்தை ஒதுக்குங்க, உங்களுக்கு பிடிச்சத செய்யுங்க, உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதுலயும் நேரத்தை கொடுங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.